நல்லா இருக்கு தெரியுமா? உன் ட்ரெஸ்ஸு அப்படியே வில்லேஜ் கல்ச்சர் மாதிரி இருக்கு. என் ட்ரெஸ் அப்படியே சிட்டியில் போடுற மாதிரி இருக்கு தெரியுமா? இது போட்டி நான் தான் நல்லா இருக்கேன் தெரியுமா? அப்படியே ஐசம்மா மாதிரி இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அனிதம்மா மாதிரி தான் இருக்க, நான் தான் ஐசம்மா மாதிரி இருக்கேன் தெரியுமா? இப்படி போட்டி என் பிங்க் கலர் லிப்ஸ்டிக்கை நீ ஒளிச்சு வச்சுட்டு தெரியுமா? அது போட்டிருந்தேன்னா நான் அப்படியே ஐசம்மா மாதிரியே இருந்திருப்பேன் தெரியுமா? நான் அப்படியே வயலட் கலர் போட்டதுனால தான் அப்படியே அனிதம்மா மாதிரி தெரியும் தெரியுமா? அனிதம்மா எப்பவுமே டார்க் கலர் லிப்ஸ்டிக் தான் போடுவா தெரியுமா? அதான் நான் அனிதம்மா மாதிரி இருக்கேன். ஆனால் நான் பிங்க் கலர் லைட் கலர் போட்டிருந்தேன்னா அப்படியே ஐசம்மா மாதிரி இருந்திருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு சொல்லிட்டேன். கலர்னால ஆள் வித்தியாசப்படுமா என்ன? சும்மா ஊட்டாதட்டி ஒரேடியாக தான் ஊட்டுவாய்வா. ஆமாட்டி, லிப்ஸ்டிக் போட்டாலும் ஆள்களோட முகபாவம் மாறும் தெரியுமா? நான் எப்பவுமே லைட் கலர் லிப்ஸ்டிக் போடும்போது கவனிச்சிருக்கேன், நான் அப்படியே ஐசம்மா மாதிரி இருந்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் டார்க் கலர் போட்டாதான் அனிதம்மா மாதிரி இருக்கேன் தெரியுமா? அப்போ நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன் சரியா? சரி டி. என்னட்டி நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஏடி ரெண்டு பேரும் ஃபேஷன் ஷோக்கு போட மாதிரி அப்படி எங்கடி கிளம்பிட்டியே? இவ அந்த லிப்ஸ்டிக் போடுவான் ஊத்துறா, அவன் அந்த லிப்ஸ்டிக் போடுவான் ஊத்துறா. ஏடி அப்பா சம்பளத்தை போறான் கரைக்கிறதுக்கு இப்பவே இப்படி சிமுட்டி தலையிலடி. என்ன உனக்கு ஏன் அப்படி வயிற்று அடிச்சலோட கூத்து தெரியல? நாங்க ரெண்டு பேரும் அனிதம்மா கூட ஷாப்பிங் போறோம். உனக்கு ஏன் எப்ப பார்த்தாலும் பொடுக்கவே மாட்டேக்கு? பொம்பளை பிள்ளைல லிப்ஸ்டிக் போடுவோம், அப்புறம் கண்மை போடுவோம், அப்புறம் மஸ்கரா போடுவோம், அப்புறம் ஐலைனர் போடுவோம், அப்புறம் என்னடி அது என்னடி சொல்லுடி? சொல்லுடி நீ தான் எல்லாம் சொல்லிட்டியே. அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் பொட்டு வைப்போம். வேற என்னத்தை போட்டு போறோம்? ஐப்ரோ நல்ல ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோ போடுவோம். இவ்வளவுதான். இதுக்கு இவனுக்கு என்ன வந்துச்சு? அட பாவியடா, ரெண்டு பேரும் போட்ட மேக்கப்ல எனக்கு எவ அவந்தி எவ அபினே தெரியலையே. இந்த ஊம கொட்டான் ப்ளூ கலர் போட்டுக்கவா தான் அவந்தியா இருக்கணும். அந்த முகட கட்டையை பார்த்தாலே தெரியுது அனிதாமாவை உடிச்சு வச்ச மாதிரி. இவன் அபி சடியா தானே சொல்லியிருக்கேன்? ஆமா சடியா தான் சொல்லிரு. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எட்டி எங்க அப்பா சம்பளத்தை போறான் இப்படி கரைக்குது கலைவேலோட்டி. என்னத்துக்கு இப்போ இந்த ஃபேஷன் ஷோல ஊத்துற மாதிரி துணிமணி எங்கடி போடிய ரெண்டு பேரும் வீட்ல கிடக்க மாட்டியே? அதான் இம்புட்டு நேரம் சொன்னோம்ல, பின்ன கேட்காம என்ன பண்ணிட்டு இருந்த? இங்க பாடுனே, எங்களுக்கு மேக்கப் திங்ஸ்லாம் குறைஞ்சு போச்சு, அதனால எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலான்னு அனிதம்மா கூட போடும். போதுமா? முதல்ல அந்த அனிதம்மாவை வச்சுக்கிறேன். எல்லாம் அவ வேலை தானே. எங்க அப்பாவை அப்படியே கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காசை பிடிங்கி கடைச்சிருவா. ஏன்டா இப்படி பண்றாளோ தெரியல. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு அவளுக்கு. இந்த ஐசம்மா எதையும் கண்டுக்க மாட்டா. வேலைக்கு போனாளா வந்தாளான்னு இருக்கிறத தவிர இவளுக்கு வீட்டுல என்ன நடக்குனே தெரியாது. சிக்கனமா இருக்கணுங்கிற எண்ணம் கவலை ஏதாவது இருக்குதா? படிப்பு செலவுக்கு இன்னும் 4 பேருக்கு தேவைப்படும் பணம். அப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு நாங்களாம் வெளியே போனோம், நானும் அண்ணனும். அதுக்கு செலவுக்கு தேவைப்படும். அப்புறம் வீட்டுல உள்ள எல்லாரும் ஒழுங்கா நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும், அதுக்கு சாப்பாடு செலவுக்கு தேவைப்படும். அதை விட்டுட்டு என்னடி லிப்ஸ்டிக் கேக்கு? லிப்ஸ்டிக் ஆடம்பர செலவு என்னத்துக்கிட்டி? அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் கரையத்துக்கு நகை நட்டுக்களை வேற சேர்த்து வைக்கணும். எம்புட்டு கவலை இருக்கு அண்ணனுக்கு? நீ வெளிநாட்டுல போய் தான் படிப்பீரோ? ஏன் உள்நாட்டுல படிச்சா படிப்பு ஆகாதோ? அது மட்டும் இல்ல, நகை நட்டுக்கு நீயும் ஆடும் அண்ணனும் இருக்கியல்ல, போய் வேலையை பார்த்து சம்பாத்தியம் பண்ணுங்க. எவனாவது வீட்டு பக்கம் நகை நட்டு போட்டாதான் பொண்ணு கெட்டு வேணும் வந்தான் அவனை விரட்டி முடுக்குங்க. அதை விட்டுட்டு பேசுறவ பேச்சு. இது இதுக்கு ஒன்று குறைச்சல்ல. இது இன்னும் சித்தி இருக்கா, அவளுக்கு நகை நட்டுலாம் போடணும். அப்படின்னா உங்களுக்கு போட முடியும். அப்படியே நகை நட்டு போடாம விட்டாலும் நீங்க ரெண்டு பேரும் உற்றுவிய படு. அதை எப்படி விடுவோம்? பின்ன அண்ணனே நீ என்னத்துக்கு இருக்க? உன் டவுசரை கூட கலத்திட மாட்டான். என்னடி பேச்சு பேசுற? வயசுக்கு தக்கன்னு பேசுறியா? வாய் ரொம்ப கூடி போச்சு. இப்போ இந்த அபி கழுதையும் இந்த அவந்தி கூட சேர்ந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிருக்கு. அபி கழுதையும் இல்ல குதிரையும் இல்ல, அபி வர வர ரொம்ப ஆயிட்டுடி. இப்பவே போய் அனிதா மட்டும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஷாப்பிங் கூட்டிட்டு போறாளா? ஷாப்பிங் எங்களுக்கு ஒரு நாளாவது ஒரு பேனா நோட் புக்கு ஏதாவது வாங்கி தந்துருப்பா. இவளுக்கு ஷாப்பிங் ஒண்ணுதான் கேக்குது. இப்ப போய் வச்சுக்கிறேன் கச்சேரிய. உனக்கு என்னத்துக்கு இவ்வளவு காந்தப்பட்டி? சடி சடி போய் அனிதா மட்டும் கேளு, அப்படியே சூட்ல 2 கொடுப்பா. இப்பவே கேட்கறேன்டி, நான் யாருன்னு காட்டுறேன். இந்த வீட்டுல ஒரு கணக்கு வழக்கு இல்லாம தான் போயிட்டு இருக்கு. வாழ முடி. இட்டி அவந்தி இவனுக்கு என்னடி ஆச்சு? திடீர்னு இந்த போடு போட்டுக்கிட்டு போறான். அவன் அப்படி தாண்டி, அப்பப்போ அவனுக்கு ஏதாவது பொங்கும். என்னமோ பெரிய இவள் மாதிரி கணக்கு வழக்கு கேட்க போறான். அவட போயிட்டு வராது, நீ வாட்டி நம்ம போய் தெருவில் உள்ளவர்களெல்லாம் ட்ரெஸ்ஸை காட்டிட்டு வருவோம். அப்புறமா அனிதம்மா கூட கடைக்கு போவோம். சரி டி. அருளே டேய், வெளியே போறோம், நீயும் வாடா.
இல்ல எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருந்தா எப்படி? கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து படிக்க வேண்டியதானே? நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா காரியத்துக்கு ஆகாது தெரியுமா? கரெக்ட் நேரத்துக்கு சப்மிஷன் பண்ணலன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு மார்க் குறைச்சிடுவாங்க. நான் வரல, வேணா உன் செல்லமாவன் அஸ்வினை கூட்டிட்டு போ. உனக்கு கூட இருக்கா? கொஞ்சமாவது உனக்கு கூட இருக்கான்னு கேட்டேன். என்னன்னு தம்பி, என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்னு நீ இம்பட்டு கோவப்படுற? ஐயோ தள்ளி போனேன், ஒன்னும் சொல்லல, இவளதான் சொல்றேன். இல்ல என்ன பிரச்சனை உனக்கு? நான் செவனேன்னு இருக்கேன், என்ன ஏம்லாம் வம்புக்கு இழுக்கிற? வம்புக்கு இருக்காடுவோ வம்புக்கு. இங்க பாரு, அவளோட ரெண்டு பேரையும் கெடுத்து வச்சிட்டு நீதான் என்னமோ ஷாப்பிங் போனா ரெடி ஆகுங்கன்னு சொன்னியாம, ரெண்டு பேரும் அப்படியே சிமிட்டிக்கிட்டு நிக்கிறாளுவோ. ஒருத்திக்கு லிப்ஸ்டிக் வேணுமா, ஒருத்திக்கு நெயில் பாலிஷ் வேணுமா. இவளுக்கு இதே வேலையா போச்சு, பத்தாதுக்கு நீ வேலை. எல்லாரும் சேர்ந்து காசை கடியாக்குறீங்களா? இல்ல பொம்பளை பிள்ளைன்னா அப்படி இப்படித்தான் இருக்கும். அதை வேணும் இது வேணும் பாழுவோ, அதையும் இதையும் மாத்தி மாத்தி போடுவாளுவோ, இருந்த பொருளையே திரும்ப திரும்ப வாங்குவாளுவோ. அதுக்கு என்ன செய்யறது? அதானே எங்க அப்பா காசை பூரா கடியாக்கிட்டா நாங்க எப்படி படிக்கிறது? கொஞ்சம் கூட உனக்கு விவசாயே கிடையாதா? இல்ல சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. பொம்பளை பிள்ளைன்னா அதுக்கு கேட்கறத வாங்கி தான் கொடுக்கணும். அவ்வளோ பவுடர் போடுவா, அதை போடுவா, இதை போடுவேன்னு போடத்தான் செய்வாளுவா. அதுக்கு வருத்தமா இருக்காக்கும்? வருத்தமா இருந்தா இப்பவே வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணு. பாத்தியானே இப்படி பேசுறானே, எல்லாம் இவ கொடுக்குற இடம். இவ கையை சுருக்குனா தானே செலவு குறையும். இவளே டாம் டூம்னு செலவு பண்ணுவா. இல்லனா அங்க போய் வீடு பார்த்து 20,000 ரூபாய் வாடகைக்கு போயிருப்பாளா? பின்ன அவளும் எப்படி இருப்பாளுவா? அப்படிதான் இருப்பாளுவா. அப்படி கேள்றாம அவனை, நீ ஒருத்தன் கேள்வி கேட்டாதான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் பயம் வருது. யோ பொம்பளை பிள்ளையில பெத்து வச்சா அதுக்கு ஏதாவது கேட்கத்தான் செய்யும். நாங்க என்ன அடிக்கடியா வெளியே போறோம்? 6 மாசத்துக்கு ஒருக்க அவ்வளோ இதை கேட்குறாளுங்க, அதை கூட வாங்கி கொடுக்கலன்னா எப்படி? அதுவும் சரிதானப்பா, அவங்க இஷ்டப்பட்டதை வாங்கி கொடுக்கட்டும் விடுப்பா. இல்ல இவ கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்ட. என்னங்க பேசுறீங்க? பொம்பளை பிள்ளைங்க பித்த மட்டும் போதுமா? அதுகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கத்தான் செய்யணும். சின்ன பிள்ளைங்க அதை இதை போட ஆசைப்படும். எனக்கு தான் நேரம் இல்லை, அனிதா போறேங்கிற, நீங்க ஏன் மல்லுக்கு நிக்கிறீங்க? அதானே நீ கொடுக்குற இடம் இப்படி வெட்டி செலவெல்லாம் பண்ணினா எப்படி சேர்த்து வைக்க முடியும்? இல்ல அவ்வளோ பண்ற 500 1000 தான் உனக்கு செலவாயிருது. நீ பண்றதெல்லாம் செலவு இல்லையா? நேத்து நைட்டு போய் பரோட்டா வாங்கி ஒத்தியில தின்றுக்கியே ஆச்சி வீட்டுல உட்காந்து, அதெல்லாம் அடப்பாம வீட்டுல தானே இருக்கான்னு பாரு. இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? ஏ அப்பா, எப்படிதான் மோப்பம் படிப்பாளோ தெரியல. சபையில போட்டு இப்படி நம்ம மூக்க எடுத்து போட்டாளே. விழி தம்பி, நடந்தது என்ன? உண்மையை ஒத்துக்கோ, திரும்பு. அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, சும்மா ஆச்சி தண்ணி குடிக்கிறாடா அப்படின்னு கேட்டுச்சு. தாத்தா கடைக்கு போறேன் இட்லி வாங்குறதுக்குன்னு சொல்லிச்சு. சரிங்க தாத்தா, உங்களுக்கு மட்டும் 2 இட்லி வாங்கிக்கோங்க, எனக்கு வேண்டாம், வீட்டுல சாப்பாடு இருக்குன்னு சொன்னேன். தாத்தா என்ன வந்து மனசே கேட்காம பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வந்துட்டு, பிறகு வயசான காலத்துல தாத்தாவும் ஆச்சி அதை சாப்பிடுவாங்களா? அவங்களுக்கு ஜீரணம் ஆகாது. அதான் அதை வேற வழி இல்லாம நான் தின்ட்டு வந்தேன் தெரியுமா? எப்படி எப்படி வேற வழி இல்லாம தின்னுட்டு வந்த? இங்க திரும்ப பாப்போம். இப்ப போமா, லிப்ஸ்டிக் வாங்கி கொடு. சின்ன பிள்ளையிலே கேட்டுச்சுல, சும்மா சபைக்குள்ள நின்னு எல்லாத்தையாவது பேசுறது. இடத்த காலி பண்ணு. இல்லே நல்லா சமாளிக்கிற. இங்க பாரு, அண்ணனை விட்டுட்டு பாப்பாவை விட்டுட்டு நல்லா ஒத்த தீவனம், அதுவும் தாத்தாவை பரோட்டா வாங்கிட்டு வாங்க சால்னா வாங்கிட்டு வாங்கன்னு ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இங்க நல்ல மாதிரி பேசுறியா? நீ வேற சும்மா இருக்க மாட்டியா? வயசான காலத்துல தாத்தா தின்னா ஏதாவது ஆயிட போதான்னு சரின்னு நான் தின்னு வந்தேன். இப்ப அவளோட 2 வெட்டியும் இதை சொல்லி கொடுத்து தம்பட்ட அடிச்சு என்ன அவளு விடாம கேள்வி கேட்கணும். அதுக்கு தானே அவ ஆட்டத்தை கழிச்சிட்டு ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பாருங்க. நேராயிட்டு போங்க போங்க. அட களவாணி பையல, என்ன பேச்சு பேசிட்டு போறான்? பின்ன ஓவல் இருப்பல எப்படி இருக்கும்? சரி சரி சட்டுப்பட்டுனே கடைக்கு போயிட்டு சீக்கிரமா வீட்டை பார்க்க வா. இல்ல அது எங்களுக்கு தெரியும், போய் வேலையை பாரு. ஆமா அத மறந்துட்டேனே. சரி சரி நான் வரேன். ஐசம்மா அப்புறமா எனக்கு ஒரு காபி குடி. சரிடா. எங்க அப்ப நான் போயிட்டு வரேன். சரி சரி சீக்கிரமா போயிட்டு நேரத்தோட வா. அது எங்களுக்கு தெரியும், நான் வரேன். என்ன செழிப்பு செழிச்சுக்கிறா, லேசுப்பட்ட ஆள் இல்ல. என்னப்பா போனவளே பின்னாடி நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? டேய் சண்டி ராணி போயிட்டா, நாம போய் தாத்தாவையும் ஆச்சியும் பார்த்துட்டு வந்துருவோம். அதானே பார்த்தேன். இப்போ நீ சைலண்டா இருக்கும்போதே தெரியும் ஏதோ விஷயம் எடுக்குது. தாத்தாவையும் ஆச்சியும் பார்க்கிறதுக்கு தான் இத்தனை சைலண்டா? ஏன் அவளுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லப்படா? டேய் அவ சொல்லலன்னா தான் அதிசயம், எதையாவது சொல்லுவா. அது எதுக்கு வேணும்? அம்மா வேற நேத்தே போய்
உங்கள் அத்தையை பார்த்துட்டு வர சொன்னிச்சு. நானும் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ 2 பேரும் என்னன்னே தெரியல, சத்தத்தையே காணும். அங்கே வேற போய் பார்க்கணும். சரிப்பா, புலம்ப ஆரம்பிச்சிடாத. வா வா போவோம். சரிடா. அத்தா, ஒரு ஹாப்பி நியூஸ். என்னடி மறுபடியும் குட்டி பிள்ளை பற்றி தரப்பதியா? ஒதுக்க போறேன். உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை. ஓவரா தெரியல உங்களுக்கு? முதல்ல 4 பிள்ளைங்களை வளர்க்குறதே பெரிய விஷயம். இதுல ஐயாவுக்கு 5வது கேக்குதாக்கும் 5வது. இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? அடியே 10 பிள்ளை நான் பெத்துக்குவேன். அப்ப நீங்களே உங்க வயிற்றுல சமந்து பெத்துக்கோங்க. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அடிப்பாவி, அனிதா இருக்காடி, எதுக்கும் கவலைப்பட மாட்டா. அத்தான் பிள்ளைன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, பெத்து தருவா. அப்புறம் நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவ. ஓ, இது வேறையா? அது சரி. என்னடி குட் நியூஸ் என்னது? முதல்ல அதை சொல்லு. நீங்க முதல்ல என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். அப்பா, எத்தனை நாள் கழிச்சு என் மவ முகத்துல சந்தோஷத்தை பார்க்கறேன். இன்னைக்குதான் அவ சந்தோஷமா இருக்கா. சரி போவோம். என்னன்னு கெஸ் பண்ணுங்க தான். என்ன, உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படித்தானே? ஆமா தான். எப்படி சொன்னீங்க? அடியே, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியாதா? உன் சந்தோஷம் என்னன்னு எனக்கு தெரியாதா? ஆமா தான், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அப்போ மேடத்துக்கு இனிமே சேலரி கூட வரும் அப்படித்தானே? ஆமா தான். எவ்வளவுன்னு சொல்லுங்க. எவ்வளவுனா எனக்கு எப்படி தெரியும்? என்னமோ ஒரு 5000 கூட வருமா இருக்கும். போங்க தான், அதுதான் இல்ல தெரியுமா? 25,000 எனக்கு கூட சேலரி தெரியுமா? என்னடி சொல்ற? 25,000மா? 25,000 கூடவா? ஆச்சரியமா இருக்குல்ல? அதுதான் உண்மை. ஆனா அதுல ஒரே ஒரு சிக்கல் தான். என்னடி புதுசா புள்ளி வச்சு கோலம் போடுறியே? முதல்ல என்ன சிக்கல்னு சொல்லு. என் செல்லத்தான்லாம் முதல்ல சரின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். முதல்ல சரின்னு சொல்லுங்க. அடியே, முதல்ல என்னன்னு சொல்லு, அப்பதானே சரின்னு சொல்ல முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல சரின்னு சொல்லுங்க. சரிடி, என்னன்னு சொல்லு. ஜாபு இங்க இல்லதான், பெங்களூர் போகணும். அடிப்பாவி, அதானே பார்த்தேன். நீ ஏதாவது புள்ளி வைக்காம இருப்பியா? உனக்கு இதே வேலையா போச்சு. நீயே மாத்த சொல்லியிருப்பியா? இருக்கும். இருக்குடி, பேசி முடிச்சிட்டு வெளியே வா, அப்புறம் இருக்கு உனக்கு. இங்க பாரு ஐசு, இங்கேயே நம்ம சந்தோஷமா தான் இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ அவ்வளோ தூரம் போய் 25,000 ரூபாய் கூட கிடைக்கிறதா இருந்தா அது தேவையே இல்லை. சொல்றது கேளு, ஒழுங்கா நீ இங்கேயே இரு. போங்க தான், இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இன்னொரு 5 வருஷம் அப்புறம் நான் இங்கேயே மாற்றி வந்துடலாம். ப்ளீஸ் தான். ஏன் சொல்கிறேன்னா, அஸ்வினும் அருணும் படித்து முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனையே இருக்காது தான். அது வரைக்கும் கொஞ்சம் ப்ளீஸ் தான். நம்ம 2 பேரும் சம்பாத்தியம் பண்ணாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். இங்க பாரு ஐசு, சொல்றது கேளு. இங்கேயே நம்ம சந்தோஷமா தான் இருக்கோம். நீ எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்பவே சொல்லிட்டேன். நீ இதையே இப்படியே அப்படியே கண்டினியூ பண்ணு. நமக்கு அதிக சம்பளம் வேண்டாம், ப்ரமோஷனும் தேவையில்லைன்னு சொல்லிடு. ஏன் தான் இப்படிலாம் சொல்றீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க தான், ப்ளீஸ் தான். நான் எதுவும் யோசிக்கிறதல்ல, உண்மைதான் சொல்றேன். இப்ப விடு, அம்மா வர சொல்லியிருந்தாங்க. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். வேணும்னா நீயும் வா. நான் ஒன்றும் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. அப்ப சரி, இப்ப விடு. இந்த கழுதைக்கு இதே வேலையா போச்சு. வருஷம் பூரா இந்த அனிதாவுக்காக விட்டு கொடுத்து நாசமா போறதுதான் விதின்னு இவ தலையில எழுதிருக்கு. எத்தனை முறை சொல்ற எதையாவது காதுல வாங்குறாளா? ப்ரமோஷனும் வேண்டாம், ஒரு மண்ணா கட்டியும் வேண்டாம். வேணும்னே இவளே போய் மாத்தல் வாங்கினாலும் வாங்கியிருப்பா. இவ அப்படிப்பட்ட ஆளுதான். நாளைக்கு அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற சரோஜா இருக்காளா, அவகிட்ட விசாரிச்சுக்கிறேன். அப்புறம் இருக்கு இவளுக்கு. ஏமா, நீ இங்கேயே இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? ஏமா, பசி தாங்க மாட்டியே, இங்க வந்து கோவமா குத்த வச்சிருக்கியே, என்னத்துக்குமா? வாமா, உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு செய்திருக்கேன். மண்ணா கட்டி, எனக்கு வாயில நல்லா வந்துடும். என் மூஞ்சிலே முழிக்காத, மரியாதையா போயிரு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னம்மா பண்ணினேன்? ஏமா உனக்கு என் மேல இம்பிட்டு கோவம்? பின்ன என்னடி, நீயும் மாப்பிளையும் பேசிக்கிட்டு இருந்ததே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எவ்வளவு திமிரு இருந்தா இங்க இருந்து அங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். போமா, புருஷன் மாட்டாடி பேசுறத இப்படித்தான் ஒட்டி கேப்பியோ? பேச்ச மாத்தாத, கொன்னு போடுவேன் கொன்னு. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த அனிதா இங்க வந்துட்டானதும் நீ போய் வேலையை மாத்தி வாங்கியிருப்ப, அப்படித்தானே? இந்த மாதிரி கிறுக்கு புத்தியெல்லாம் உனக்கு தான் வரும். ஒழுங்கு மரியாதையை சொல்லிவிடு. இல்ல நாளைக்கே ஆபீஸ்க்கு வந்து உன் ப்ரமோஷனும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டான்னு அவன் மூஞ்சிலே அந்த பேப்பரை கிழிச்சு எரிஞ்சிருவேன் பாத்துக்க.
ஏம்மா 25,000 ரூபாய் சுமையா நல்லா பேசுவ. ஏட்டி நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாது. தண்ணிக்குள்ள போற மீனை தடைத்து என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறவ. நீ எனக்கு சொல்றியா? என்னைக்காவது ஒரு நாளே பணம் காசுக்கு ஆசைப்பட்டிருப்பியா நீ? 25,000 ரூபாயாம்ல. இங்க பாரு, ஆரஞ்சு பல்லைகளெல்லாம் களைச்சி போடுவேன். வேலையும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். எழுதி கொடுத்துட்டு வீட்டில் உட்காரு. என்னம்மா அவன் வேலை கிடைக்கலன்னு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமாட்டி, என்னை பார்த்தா லூசா தானே தெரியும் உனக்கு. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறதா இருந்தா இரு. நீ அங்க இருந்து நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்காத. நாளைக்கே போய் அந்த கம்பெனிக்காரனை என்ன ஏதுன்னு கேட்கறனா இல்லையான்னு பாரு. ஏமா வெளியே வாட்ச்மேன் இருப்பான், உன்னை உள்ளேயே விட மாட்டான். உன்னைய என் அம்மானு சொன்னா கூட நம்ப மாட்டான். பார்த்துக்க, ஒழுங்கா இருந்துக்கோ. ஆமாட்டி, உன்னை பெத்ததுக்கு வயிற்றுச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கிண்டல் பேசிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு ஐசு, நீ பட்ட கஷ்டம்லாம் போதும். இனிமையாது மாப்பிள்ளை கூட சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. அவ 10 நாள் இப்படி ஆடுவா, 10 நாள் அப்படி ஆடுவா. அவ எந்த கதிலையும் நிக்க மாட்டா. பிள்ளையில யாரு கவனிக்கிறது? ஒழுங்கு மரியாதையா இங்கேயே இருக்கிற வழிய பாரு. சரிம்மா, நான் எங்கேயும் போல. இப்ப சாப்பிட வரியா? நீ முதல்ல என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, எங்கேயும் போக மாட்டேன்னு. அப்புறம் நான் சாப்பிட வரேன். அதான் சொல்றேன்ல, எனக்கு சத்தியம்லாம் பிடிக்காது. வாமா முதல்ல சாப்பிட. முடியாதுட்டி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நீ என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ற வரைக்கும் நான் வரமாட்டேன். ஏம்மா நில்லுமா. ஏம்மா எம்மா, ச்சே, இந்த அம்மா ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்குதோ தெரியல. என்னடி எம்புட்டு நேரம்? அந்த ராங்கி பிடிச்சவளை எங்க? ஆளையே காணோம். ஐயோ அத்தான், சும்மா இருங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி அது வந்தோம்னா வாயை கழிச்சு போடுவேன். யாரை பத்தி சொல்லிட்டு கிடைக்கிய? என்னையவா? இருங்கடி வந்துக்கிறேன். என்னதான் இவ வேற ஊடையில எதையாவது பேசிட்டு இருக்கா? அச்சோ, எல்லாரும் வந்துட்டீங்களா? சத்தியமா நான் உங்களை சொல்லல, தப்பா நினைச்சுக்காதீங்க. வர்ற வழியில 2 பேரு கண்ட மாதிரி என்கிட்ட பேசுறாளுவோ, அதான் 2 கிளி கிழிச்சிட்டு வந்தேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீல்ல? என்ன இந்த சிலுவண்டு பைய அஸ்வினையும் காணும், அருணையும் காணும். எங்க விளையாடுறானுங்களோ தெரியலையே. சரி வருவானுங்க, நாம ஆரம்பிப்போம். என்ன எல்லாரும் பிள்ளையார் சதுர்த்திலாம் எப்படி கொண்டாடினிய? நல்லா கொண்டாடினீங்களா? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்திகா செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அண்ணா, ஐஸ்வர்யா ராய் அக்கா, குட் மார்னிங். உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அக்கா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ரேணுகா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அருண், அஸ்வின், அபிதா, அவந்திகா குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நலமா இல்லைங்களா? அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் எபிசோட் விநாயகர் சதுர்த்தி வீடியோஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் அக்கா, ஐசக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபிதா செல்லம், அவந்தி செல்லம், ஐஸ்வர்யா ராய் அக்கா, எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அஸ்வின் செல்லம், பிள்ளையார் சூப்பர் கியூட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடினீங்க? பாம்பேயில் சூப்பராக இருந்திருக்கோம்ல. லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, உங்களுக்கு மட்டும் 10 நாளாக திருவிழா வந்திருக்கும். சூப்பராக இருந்திருக்குமே. எல்லா பிள்ளையாரையும் போய் பார்த்தீங்களா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எங்கள் அஸ்வின் பிள்ளையார் சூப்பராக இருந்தானா? தேங்க்யூ அக்கா. அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மன் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம் சூப்பராக இருக்கடா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.
ஹாய் சூரியபிரகாஷ் மாரியம்மாள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் சூப்பராக இருந்தனா தேங்க்யூ ஸோ மச் ஹாய் சூரியபிரகாஷ் மாரியமலக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாம்மா ஹாய் அனிதாக்கா ஐசக்கா அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் அபி செல்லம் அவந்திகா செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அரவிந்த் மாமா எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பராக இருக்குது விநாயகர் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்க தேங்க்யூ ஸோ மச்மா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீ எப்படிமா இருக்க உனக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்மா என்ன பிரசாந்தினி அக்கா வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆல் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனிதாக்கா நீங்கள் நல்லவரா கெட்டவரா கொஞ்சம் புரிய வைங்க. உன்னை யாராலும் நம்ப முடியாது அனிதாக்கா, அதனால் உன் தங்கச்சி உன்னை நம்ப மாட்டேங்கிறா. நீ எப்போ எப்படி மாற்றி பேசுவேன்னு யாருக்குமே தெரியாதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது உண்மைதான், யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது. மனுஷனாக இருக்கிற எல்லாருக்குமே ரெண்டு புத்தி உண்டு. ஒரு நேரம் அது நல்லா வேலை செய்யும், ஒரு நேரம் இப்படித்தான் எதையாவது வேலை செய்யும். அது எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எல்லாரும் அதை கொஞ்சம் டியூன் பண்ணி சரி பண்ணிக்கிறாங்க. என்னால் முடியலை, பட்டுன்னு மனசில் என்ன தோணுதோ அதை டப்புன்னு சொல்லிடுவேன். அதனால் நல்லவளா கெட்டவளான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? எனக்கு நான் எப்போவுமே நல்லவ தான். ஆனால் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவளா கெட்டவளான்னு அதை நீங்கள் தானே சூஸ் பண்ணணும். நீங்களே சொல்லுங்கள். ஐ லவ் யூ அக்கா. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரசாந்தினி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. அண்ணா எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் கார்ட்டூன் நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் வர்சஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்கள் நல்லா இருக்கோம் நீ எப்படிமா இருக்க இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்மா. ஹாய் அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா? வீடியோவை பார்க்கும்போது செம்ம மாசாக இருக்கீங்களே என்னோட செல்லக்குட்டி மயிலுக்குட்டி அம்முக்குட்டி புச்சுக்குட்டி தங்கக்குட்டி தங்கம் பிச்சு கண்ணுகளா எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? அவந்திகா செல்லம் ஐஸ்வர்யா ராய் அபிதா அனைவரும் சூப்பராக இருக்கீங்க. வீடியோ சூப்பர் சூப்பர் என் செல்லங்கள் எல்லோருக்கும் உம்மா 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 ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீ எப்படி இருக்க பசங்க எப்படி இருக்காங்க? பிள்ளையார் சதுர்த்தியெல்லாம் எப்படி போச்சு? ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் மசிலாக்கா தங்கக்குட்டி புஜ்ஜுக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்புறம் விநாயகர் சதுர்த்திலாம் எப்படி போச்சு பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிள்ளை தமிழ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கார்ட்டூன் அருமையான பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ. ஹாய் பிள்ளை தமிழ் அண்ணா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிள்ளை தமிழ் அண்ணா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ நிசாந்த் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ நிஷாந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ நிஷாந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாம்மா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணன் எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? விநாயகர் சதுர்த்திலாம் எப்படி போச்சு? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா எப்படி இருக்காங்க? விநாயகர் சதுர்த்திலாம் எப்படி போச்சு? சூர்யா எப்படி இருக்கான்? லவ் யூ அக்கா. ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? சாப்பிட்டீங்களாக்கா? லவ் யூ அக்கா. ஹாய் சரண் விஜய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ. ஹாய் சரண் விஜய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாம்மா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ எப்படிமா இருக்க சாப்பிட்டியாம்மா? ஐ லவ் யூம்மா. ஹாய் மகி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் மகி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் எல்லாரும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.